ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரி காட்டோட மெஷர்மெண்ட் ப்ளஸ் ஆரி காட் வாங்கினதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இன்றைக்கி வந்து நான் 6 ஃபீட்டில் காட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 6 ஃபீட் வந்து இந்த மெயின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா, கீழே இருக்கு இல்லையா, அது மெயின். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா சைடில் கொடுக்குற கட்டை. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா 49.5, அதாவது நமக்கு 5 இன்ச்சு வரும். கரெக்டாக 5 அடி வரும் நமக்கு. அதே மாதிரி இந்த காட் இருக்கு இல்லையா, அது சைடில் பார்த்தீங்கன்னா 1.5 இருக்குது, 1.5 இன்ச்சுக்கு, அதாவது அகலம். ஓகேவா, இப்போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா எல்லா மெஷர்மெண்ட்டும் நான் சொல்லியிருக்கேன். இதில் வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது, நான் இடையில சொல்கிறது வந்து தெரியாது. பாருங்கள், இந்த மெயின் கட்டையோட அளவு பார்த்தீங்கன்னா 1.6 டு கரெக்டாக ஒரு 1.6 இருக்குது. 4 பக்கமும் வந்து ஒரே அளவில் இருக்குது. இதுதான் மெயின் கட்டை நமக்கு. இது மெயின். சைடில் வைக்கிற கட்டை தான் அந்த சின்னதாக இருக்கும், அது வந்து 5 அடியில் இருக்கும். இது வந்து 6 அடியில் இருக்குது. இது இன்ச்சஸில் பார்த்தீங்கன்னா 60 இன்ச்சஸ் வருது. ஓகேங்களா, எனக்கு ஃபுல்லாக ஜூம் பண்ணி வீடியோ எடுக்க முடியல, அதனால் நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, கரெக்டாக வந்து 60 இன்ச்சஸ் வரும் நமக்கு. பார்த்தீங்கன்னா 60 இன்ச்சு வரும். இது 6 அடி நமக்கு. கரெக்டாக 6 அடி மெயின் கட்டை. சைடில் பார்த்தீங்கன்னா 5 அடி இருக்கும். இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா, இது வந்து நமக்கு 1 மீட்டர்லேருந்து 1.25 மீட்டர் வரலையும் தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ப்ளவுஸு நமக்கு சாரியோட ப்ளவுஸ், ஒரு சில ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா அகலம் வந்து கம்மியாக இருக்கும், நீளம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம தாராளமாக ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ப்ளவுஸில் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இடையில எடுக்க தேவையில்லை. ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணலாம். அந்த பெனிஃபிட் இதில் இருக்குது. காட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 4 ஃபீட்டும் இருக்குது, இது 6 ஃபீட்டு. ஓகேங்களா, இப்போ இந்த ஓப்பன் விட்டுருக்காங்க இல்லையா, அதோட அளவு பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு இருக்குது. இந்த ஓப்பன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் கொடுத்துருந்தாங்களா 5 அடி கட்டை, அதை வந்து இன்சர்ட் பண்ணுறது. அதே மாதிரி இந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்களா இந்த பெரிய கட்டையில், அது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு மட்டும் 3.5 இருக்குது. அதாவது ஒரே அளவாக இருக்குது, 3.5 அந்த கேப்பு. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடு கட்டையில் இருக்க ஹோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ச்சு இருக்குது, கிராஸாக இருக்குது. இந்த சைடு 1, இந்த சைடு 1, இந்த சைடு, அதாவது நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, த்ரெட்டு நீங்கள் பைப்பிங் த்ரெட் எடுத்துக்கலாம். நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக சின்ன பைப்பிங் தான் இருந்தது, அதை யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, நான் அதை சொன்னேன் இல்லையா, அந்த 3 இன்ச்சு கேப் ஹோல்டு இருக்கு இல்லையா, அந்த ஹோல்குள்ளே வந்து இந்த மாதிரி நீடியில் த்ரெட்டை எடுத்துக்கிட்டு இந்த சைடும் அந்த சைடும் வந்து நம்ம ஹெம்மிங்க்கு, அதாவது நார்மலாக தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த சைடும் அந்த சைடு ஹோல்க்கும் உள்ளே விட்டு இந்த மாதிரி த்ரெட்டை எடுக்கிறோம். நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக காட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கடையில் கேட்டு வாங்குங்க. இதுக்கான ரோப்பு வந்து தனியாக இருக்கும், அது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். பைப்பிங்லேயே பெரிய பைப்பிங் த்ரெட் வாங்கிட்டாலும் ஓகே தான். பாருங்கள், இப்போது இந்த சைடு இன்சர்ட் பண்ணி இப்படி வெளியே எடுத்துகிட்டு திரும்ப அடுத்த ஹோலில் வந்து இன்சர்ட் பண்ணி அந்த சைடு எடுக்கிறோம். இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு காட் வாங்கினோடனே இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காட் வந்து பழையசாக ரொம்ப புதுசாக இருந்தாலும் நமக்கு வந்து சீக்கிரம் வந்து ஒரு மாதிரி வளைஞ்சி கொடுத்துரும் இந்த காட்டு. ஓகேங்களா, அதை வந்து பார்த்து வாங்குங்க, எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா, இதெல்லாம் இதில் பார்க்க வேண்டியது. அதே மாதிரி 4 ஃபீட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா, அதில் நமக்கு வந்து பெனிஃபிட்னால், இப்போ நம்ம ஃப்ரேமில் யூஸ் பண்ணும்போது கழுத்து மட்டும்தான், பேக் சைடு தான் போட முடியும், ஃப்ரண்ட்டு மட்டும்தான் அட்டாச் பண்ண முடியும். இதுவே 4 ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஒன்ஸும் அதுக்கப்புறம் பேக்கு ஃப்ரண்ட்டு ஒன்ஸும் டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே 6 ஃபீட் வாங்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே டைமில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதாவது ஸ்லீவு, பேக்கு, ஃப்ரண்ட்டு இது எல்லாமே ஒரே டைமில் ஒர்க் பண்ணிடலாம். இதில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரே டைமில் ஒர்க் பண்ணால் நமக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதையே யூஸ் பண்ணலாம், அதாவது ஃப்ரேமை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்ன் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் வச்சு நீங்கள் வந்து
இன்வெஸ்ட் பண்ணி காட் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நான் ஆல்ரெடி 4 ஃபீட் தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். இது 6 ஃபீட் வாங்கியிருக்கேன். இப்போ அந்த 6 ஃபீட்ல வந்து எனக்கு 1700 வந்தது வித்தவுட் அதாவது நமக்கு அந்த ஸ்டாண்டெல்லாம் குடுப்பாங்க இல்லையா? அந்த ஸ்டாண்டெல்லாம் இல்லாம. எனக்கு வந்து ஸ்டாண்ட் ஆல்ரெடி இருக்கனால நான் ஸ்டாண்டு வாங்கல. இந்த காட் மட்டும் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து அந்த லாஸ்ட் எண்டிங் வந்ததுக்கப்புறம் ரிவர்ஸ்ல கொண்டு போறேன். நம்மளுக்கு அந்த கேப்பெல்லாம் வரும் இல்லையா? பாருங்க, இப்போ இந்த இடத்துல நீடில விட்டு திரும்ப இப்படி வெளியே எடுங்க. வெளியே எடுத்து இப்போ இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு விட போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு போகும்போது ஒரு சைடு வந்து த்ரெட் இருக்கும், ஒரு சைடு த்ரெட் இருக்காது. இப்போ திரும்ப வந்து நீடியில் அதாவது அந்த த்ரெட்டை கட் பண்ணாமல் திரும்ப அந்த ஓப்பன் சைடில் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாலாம் ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு வரணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு 2 சைடும் வந்து த்ரெட் இருக்கும். நீங்கள் ஏன்னா இந்த த்ரெட்டில் தான் நம்ம வந்து ப்ளவுஸை அட்டாச் பண்ண போகிறோம். அதனால நீங்கள் த்ரெட்டை வந்து கரெக்டாக நல்லா டைட்டாக வந்து இந்த மாதிரி இழுத்து கொடுத்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ரொம்ப அர்ஜென்ட்டாக பண்ணாமல் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா இதுதான் நமக்கு மெயின்னு. ஃபஸ்ட்டு இந்த காட்டை வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸை ஒன்ஸ் இது வந்து நம்ம கழட்ட மாட்டோம். ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லைஃப் லாங் வந்து இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால ஸ்ட்ராங்கான த்ரெட்டை வாங்கிக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக நான் ஜஸ்ட்டு இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் வச்சு உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். த்ரெட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே பெரிய பைப்பிங் த்ரெட்டு கிடைக்கும். அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இதுக்கான ரோப்பு வந்து தனியாக இருக்குது. நீங்கள் ஷாப்பில் கேட்டிங்க அப்படின்னா கொடுப்பாங்க. இதே 4 ஃபீட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது. அது ஒரு 1300 + 1500க்கு மேலே வந்தது. அப்போ வந்து எனக்கு ஸ்டாண்டோடு தேவைப்பட்டது. அதனால் வாங்கிட்டேன். இப்போ வந்து எனக்கு ஆல்ரெடி ஸ்டாண்டு இருக்குது. அதனால் ஸ்டாண்டு இல்லாமல் இதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரேம்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி காட் வாங்கிக்கலாம். காட்டில் வந்து பெனிஃபிட் நமக்கு நிறைய இருக்குது. அந்தளவுக்கு பேக் பெயினும் இருக்காது. உங்களுக்கு ஒர்க்கும் வந்து சீக்கிரம் முடியும். ஸ்பீடு வந்து நல்லாவே நமக்கு வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் நல்லா வந்து ஒரு க்ரிப்பு கிடைக்கும். நல்லா டைட்டாக இருக்கும் ப்ளவுஸு. நீங்கள் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கை அது மேலே பட்டால் கூட லூஸ் ஆகாது. அந்த அளவுக்கு வந்து நல்ல டைட்டாக இருக்கும் கிளாத்து. இப்படி டைட்டாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நல்ல நீடில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணும்போது த்ரெட்டு மாட்டாமல் அழகாக வந்து நீடில் கீழே போயிட்டு மேலே வரும். ஓகேங்களா? இந்த பெனிஃபிட் வந்து காட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். பேக் பெயினும் வராது. பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அமௌண்ட்டை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்களும் காட் வாங்கி ஒர்க் பண்ண முடியும். ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஃப்ரேம்லேயும் கண்டிப்பாக பண்ண முடியாது அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி காட் வாங்கி யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் 2 சைடும் வந்து இந்த மாதிரி த்ரெட்டை வந்து டைட் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த த்ரெட்டுக்கு மேலே தான் வந்து நம்ம கிளாத்தை வச்சு 2யும் சேர்த்து அட்டாச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் இந்த மாதிரி டைட்டாக இந்த ரோப்பை வந்து கட்டி வச்சிங்க அப்படின்னா தான் நமக்கு ப்ளவுஸ் வந்து நல்லா டைட்டாக இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணும்போது லூஸ் ஆகாமல் டைட்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தாலோ அப்படி இல்லை ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலோ நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் கேட்கலாம். வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இது மாதிரி வேறு எதுவும் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் சஜஷன் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்டில் கேட்கலாம். ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஆர்டர்ஸ் கொடுங்கன்னு கேட்குறீங்க. நான் அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக ஆர்டர்ஸ் எடுத்து வெளியே கொடுக்குற அளவுக்கு ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணலை. ரெகுலராக நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் ஆர்டர் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா நம்ம ரெகுலரான ஷாப் வச்சு அந்த மாதிரி வந்து நம்ம ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணல. நானே வீட்டில் இருந்து தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? நம்ம ஃப்ரீயாக இருப்போம் இல்லையா, இந்த டைமை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம ஏதாவது கையில் ஒரு ஏர்னிங்ஸ் வச்சுக்கணும் இல்லைங்களா, அதுக்காக கண்டிப்பாக வந்து நம்ம ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆர்டர்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்குமே நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் எப்படி வந்து ஆரி ஒர்க் பண்ணி அதை வந்து எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்.
பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் ஆரி ஒர்க்கில் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியும். ஏன்னா எடுத்த உடனே எனக்கு ஆர்டர்ஸ் வரலன்னு சொல்லவே கூடாது. கண்டிப்பாக வராது. யாருமே வந்து இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஒர்க் நமக்கு, ஓகேங்களா? காஸ்ட்டு அதிகமான ஒர்க்கு. யாரும் வந்து ஈஸியாக எடுத்த உடனே கொடுத்துட மாட்டாங்க. அதில் வந்து கொஞ்சம் அவங்களும் வந்து கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஏற்ற ஒர்க் பார்ப்பாங்க, ஃபினிஷிங் பார்ப்பாங்க. அதனால நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணி ட்ரைனிங்காக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். அதே மாதிரி ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம். அது நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆரி ஒர்க்னால் அப்படியே ஈஸியான ஒர்க் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது கண்டிப்பாக கிடையாது. ரொம்ப கஷ்டமான ஒர்க் தான். ஆனால் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். இப்போ ஃபைனலாக இந்த மாதிரி நாட் போட்டு முடித்ததுக்கப்புறம் வந்து நமக்கு 2 சைடுக்கு, அதாவது மெயின் கட்டையில் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம த்ரெட்டு போட்டு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி 2 சைடு வந்து த்ரெட் இருக்க மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா டைட்டாகவும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்க ஒர்க்கு நீட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.